நாங்கள் சமூக நீதி கட்சி சமூக நீதியை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி பெயரளவு இல்லாமல் டிவிகே கவர்மெண்ட் இன்றைக்கி வந்து செயல்லே காமிச்சிருக்காங்க. என்னென்னா விசிகா எம்எல்ஏ வன்னியரசு அவர்களுக்கு வந்து சமூக நீதித்துறைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆதி திராவிடர் நலத்துறையை தான் பேர் மாற்றி சமூக நீதித்துறைன்னு சொல்லி வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சமூக நீதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற வன்னியரசு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அவர் வந்து சமூக நீதித்துறை சார்பாக சிறந்து செயல்படுவார், அந்த மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஏன்னா அவரும் திறமையானவரும் கூட, நல்ல அரசியல் அனுபவமும் இருக்குது. ஸோ நல்லா செயல்படுவார் அப்படின்னு சொல்லி நம்பலாம். உடனே நீங்கள் வந்து சொம்பு தூக்குறீங்க, முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. நல்ல விஷயங்கள் பாராட்டலாம், கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். இப்போ தான் 10 நாள் இல்லை 2 வாரம் தான் ஆயிருக்கு. உடனே வந்து விமர்சிக்கக்கூடாது. விமர்சிக்கிறதுக்கு நிறையா இருக்குது, ஆனால் உடனே அதை விமர்சிக்கக்கூடாது. இன்னும் டைம் கொடுத்து குறைஞ்ச ஒரு 6 மாதமாக டைம் கொடுத்தா நம்ம வந்து விமர்சிக்கவே செய்யணும். ஆனால் நல்ல விஷயம் நடந்தால் நம்ம வந்து பாராட்டலாம். ஸோ வன்னியரசு அவர்களுக்கு அந்த வகையில் மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அதே மாதிரி வன்னியரசு அவர்கள் வந்து ஆதி திராவிடர் மக்களுக்கு வந்து நிறைய திட்டங்கள் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் சரி, நிறைய திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டங்கள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து, அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்கள வந்து தொழில் முனைவராக மாற்றணும். தொழில் முனைவோராக மாற்றினா மட்டும்தான் அவங்க வந்து பொருளாதார ரீதியாக முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நாங்காலி